ஹாய், ஐ எம் ராகுல். திஸ் இஸ் ராகுல் சார். இப்போ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு என்ன டாபிக்னா 5 லைஃப் லெசன்ஸ் ஐ விஷ் ஐ நியூ இயர்லியர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 லைஃப் லெசன்ஸ் ரொம்ப முக்கியமான லைஃப் லெசன்ஸ். இது வந்து நான் முன்னாடியே தெரியுது அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நேற்று போட்ட வீடியோ நான் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேசியிருந்தேன். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது நான் போட்டதில் ஏதாவது தப்பாக இருந்தது, இப்போ இது வந்து இதெல்லாம் இருக்கே, இதை நீ மென்ஷன் பண்ணால் முட்டியே, அந்த மாதிரிலாம் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து போடலாம். அது மேலும் மேலும் நான் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்னன்னா 5 லைஃப் லெசன்ஸ், அதை பற்றி தான் நான் நீங்கள் பேச போகிறேன். இந்த 5 லைஃப் லெசன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இது நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு ஃபாஸ்டராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது மென்டலி, எமோஷ்னலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைஃப் லெசனாக நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் இஸ் ரியல் கரன்சி. பணம் வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. சில பேர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும், சில பேர்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து டைம் இப்போ போயிடுச்சுன்னா அது திரும்பி கிடைக்காது. அதான் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூவானது. அது இப்போ போயிடுச்சுன்னா உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. அதனால் நான் மட்டும் கரெக்டாக டைம் யூஸ் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல. நானும் காலேஜ் டேஸில் வந்து என்ன பண்ணேன்னா, டைம்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இந்த அசைன்மெண்ட்லாம் நான் இன்றைக்கி தான் முடிக்கணுமா, இதை நான் கொஞ்சம் நாள் கழித்து முடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ சோம்பேறியாக இருப்பேன். இல்லைனா வந்து இன்றைக்கி விளையாடணுமா, அந்த மாதிரி இன்றைக்கி ஜிம் போகணுமா, இது ஃபோனு நோண்டிக்கிட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்புறம் யூடியூப் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய டைம்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். சில பேர்லாம் இதுக்கு மேலேயும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் வந்து எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ தூங்குறதுக்கு ஷோஸு, இப்போ இந்த இதெல்லாம் வந்து சீரீஸ், அதெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்து முடிக்கணும், இன்றைக்கி நான் பிஞ்சு வாட்ச் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க தூக்கத்தையே இழந்துடுறாங்க. மெயினாக வந்து நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா, டைம் வந்து நீங்கள் வந்து உங்களை படிக்கிறதுக்கு, இப்போ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறம் முக்கியமாக இந்த சாப்பிட்றது, ரெஸ்ட்டு தான் முக்கியமாக மெயின். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours நீங்கள் ஸ்லீப் வந்து கண்டினியூஸாவது இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் முடிச்சிருப்பேன், நான் வந்து இது படிப்பேன், எனக்கு தூக்கம் வரல, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். நீங்கள் கரெக்டாக டீ, காஃபி அதெல்லாம் ஒரு 6 hours முன்னாடி, ஒரு தூங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. ஒரு 12க்காவது நீங்கள் அட்லீஸ்ட்டு தூங்க பாருங்கள். நீங்கள் இன்னும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு பேட்மேன் கிடையாது, சும்மா அந்த கோதம் சிட்டியில் நான் இருக்கேன், இப்போ இங்கெல்லாம் ராபரி அதெல்லாம் நடக்குது, கண்ட்ரோல் பண்ணதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். சும்மா தப்பாக நான் சொல்கிறதில்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். நேச்சுரலாக என்ன சில பேர்லாம் பேட்மேன் சொல்லிட்டு போனேன், ஏதோ அவங்க சூப்பர் பவர் அந்த மாதிரிலாம் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அப்புறம் வந்து லெசன் 2 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரி ஒன். அதாவது நீங்கள் வந்து நான் வந்து மற்றவனை வந்து நான் ப்ளீஸ் பண்ணணும், இப்போ வந்து நான் அப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எபிலிட்டியை வந்து பாருங்கள். சில பேருக்கு வந்து நம்மளை பிடிக்கும், சில பேருக்கு வந்து நம்மளை பிடிக்காது. அதனால வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியை நம்ம விட்டுக்கூடாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது பீயிங் ரியல் இஸ் பெட்டர் தென் பீயிங் லைக். நம்ம வந்து மற்றவங்களை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஒரிஜினாலிட்டி நம்ம இழக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணன்னு சொல்லிட்டு உங்கள் கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அது உங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் மைண்டே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால தான் சொல்லுவேன். அதாவது எல்லாருமே வந்து ப்ளீஸ் பண்ணணும் பார்க்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அது பண்ணலைன்னா அப்படி விட்டுருங்க. நீங்கள் அதுக்குன்னு உங்களோட கேரக்டரை மாற்றி தான் நீங்கள் வந்து அவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டியது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு லாங் டியூரேஷனாக இருக்கிறதுக்கு அது ஒரு சஸ்டைனபிளாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் எனிவன், அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அப்புறம் லெசன் 3 நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட்ஸ் டு பிக் சேஞ்சஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி எதுவாக சொல்லலாம். அதாவது சின்னதாக நீங்கள் பண்ணுறது தான் கடைசியில் உங்களுக்கு லாங் டியூரேஷனில் பார்த்தோன்னா அது உங்களுக்கு வந்து பெரிதளவு மாற்றத்தை வந்து உண்டாக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சில நேரம் பார்த்தோன்னா நானே ஒரு 4 நாள் தொடர்ச்சியாக படிப்பேன். அப்போ 4 நாள் படித்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா அது டெய்லியும் படிக்கிறேன், இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் போர் அடிக்கும் போது பார்த்தோன்னா ஏதாவது மோட்டிவேஷன், ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்காம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டண்ட்டான ஸ்மால் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து மேக்ஸ் த பிக்கெஸ்ட் சேஞ்சஸ். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சின்னதாக வேலை பண்ணனா அது நீங்கள் பெருசாகும் போது பார்த்தோன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சேஞ்சஸ் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து நான் சொல்லப்போனால், இப்போ நீங்களாம் வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நாளைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து படிப்பாங்க. அந்த முன்னாடி நைட்டு படித்தா போதும், அதுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஒரு நாளில் வந்து தூக்கமே இல்லாமல் அவனுங்க கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். கிளாஸில் சில சமயம் கவனிச்சிருப்பாங்க, சில சமயம் கிளாஸுக்கே வந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து படித்து கொஞ்சமாக தூங்கி
கடைசியாக பார்த்தா அந்த எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதாவது கொஞ்சம் நம்ம படித்த கொஸ்டினே நம்ம கிளாரிட்டி முன்னாடியே ஏற்கனவே படிச்சுதான் ரொம்ப ரிமெம்பரன்ஸ் அது இருந்திருக்கும். அது இல்லாமல் அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாக எழுதுகிற மாதிரி ஆகும். அதாவது பிட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி குறுக்கு வழி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எண்ணம் போயிடும். அதனால வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour, அதாவது 1 hour டெய்லிக்கும் படிங்க. 1 hour மேக்ஸிமம் நீங்கள் 2 hours மேலே கூட படிக்கலாம். அது அப்படி இருக்கணும். அதாவது வாரத்தில் ஒரு 1 hour, 7 நாளைக்கு அந்த மாதிரி படிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நான் 1 hour படிக்கணும், வாரத்தில் வந்து 7 நாளில் 3 நாளில் வந்து நான் 3 நாள் தொடச்சா நான் 4 hours படிப்பேன், இந்த மாதிரி படிச்சுட்டே நான் அதுவே எனக்கு போதும், அதிலே கான்செப்ட் வந்துடும். அப்படி கிடையாது. டெய்லிக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு வரும். அதாவது ப்ரூஸ்லி தான் சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட 1000 நிறைய அட்டாக்ஸ் தெரிஞ்சவன் 10லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஒரு கிக்கை வந்து ஒருத்தர் ரொம்ப வருஷம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பார்த்தா தான் பயப்பட. ஏன்னா அவன் அந்த கிக்கே ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்கான். ஏன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறான். அவனை பார்த்து தான் ரொம்ப பயப்பட. அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கவங்க கடைசியாக இப்போ டாப்பராக ஆகலாம். இப்போ சில பேர் நினைப்பீங்க 1 hour தான் நான் படிக்கிறான் அந்த மாதிரி. டாப்பர்னால் நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படி சொல்ல. அது வந்து எப்படின்னா 3 hours அந்த மாதிரி படிக்கிறோம்னா தான் அவங்க அட்லீஸ்ட் ஒரு அபோவ் ஆவரேஜ், அது கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியும். அந்த மாதிரி சொல்கிறேன். இதுக்கு மொத்தமாக ஸ்மால் ஸ்டெப்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ்க்கு மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் தேவை. அந்த 4 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா பில்டிங் மொமெண்டம். பில்டிங் மொமெண்டம்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். எடுத்தோடனே நம்மளால் பெரிய கோலை அட்டைன் பண்ண முடியாது, அது பாசிபிள் கிடையாது. அது வந்து இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ரொம்ப பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அந்த ஸ்மால் ஸ்டெப்ஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லிக்கு பண்ணணும். அதான் பில்டிங் மொமெண்டம். செகண்ட் பார்த்தோன்னா அது வந்து நீங்கள் வந்து டெய்லி ஹேபிட்டில் வந்து அது வந்து நீங்கள் பண்ணணும். எப்படி பல் விளக்குறேன், தூங்குறேன், இந்த சாப்பிட்றது, அந்த மாதிரி. அது வந்து கிரியேட்டிங் ஹேபிட்ஸ்னு சொல்லலாம். அப்படி கிரியேட்டிங் ஹேபிட்ஸ்னு சொல்லினதுக்கப்புறம் அடுத்து வந்து பில்டிங் கான்ஃபிடன்ஸ். 3வது ஸ்டெப் வந்து பில்டிங் கான்ஃபிடன்ஸ். பில்டிங் கான்ஃபிடன்ஸ் எதனால வருதுன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் ஆக்டிவிட்டிஸ் அதை டெய்லிக்கும் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுவே உங்களுக்கு வந்து தானாக ஒரு பூஸ்டப் கொடுக்கும். உன்னால் முடியுது, உன்னால் இதுக்கு மேலே பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து கொடுத்து அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிரேட்டர் கோலுக்கான ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம், சூட்டபிலிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து 4வது பார்த்தா மைக்ரோ ஹேபிட்ஸ். மைக்ரோ ஹேபிட்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதே இம்ப்ரூவ் பண்ணாமல் சின்ன சின்ன உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் அங்கே இங்கே கொஞ்சம் வந்து நீங்கள் போட்டு போகலாம். சில பேருக்கு வந்து இப்போ வந்து நியூஸ் படிக்கல அவ்வளோவா டைம் இருக்காது, ஆனால் அதுக்குன்னு ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ சின்னதாக இப்போ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ, இப்போ நியூஸ் பற்றி ஏதாவது வீடியோ, ஏதாவது சின்னதாக ஒரு ஆர்டிக்கிள், இப்போ ஏதாவது முக்கியமான டாபிக் எழுதி ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் மற்றவங்க பண்ணதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஃபுல்லாக படிக்கிறது மட்டுமே நீங்கள் நாலேஜ் வச்சுக்கிட்டு அது பண்ண காமன் திங்ஸ், என்ன நடக்குது, என்ன நிலவரம் சொசைட்டியில், இப்போ நேஷ்னலாக இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், அந்த மாதிரி இப்போ பொலிட்டிக்கலில் என்ன நடக்குது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு நல்லா கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, பில்டப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லைஃப் லெசன் 4 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, லேர்ன் டு சே நோ. நானும் சில பேருக்கு சில இடத்துல நோ சொல்கிறதுக்கு வந்து நானே ரொம்ப ஒரு கூச்சப்படுவேன். நோ சொன்னானா அவங்க நம்ம கூட பேசுவானா, இல்லைனா நம்மளை பற்றி பின்னாடி பேசுவானா, அது வந்து திரும்பி பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் அது வந்து நம்மளுக்கு எது முக்கியமான வேலை நம்ம தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நோ சொல்லணும் கிடையாது. அது நம்ம பொறுப்புனா எஸ் சொல்லலாம். இப்போ வந்து வேறு ஏதாவது வேலை அது நம்மளால் பண்ண முடியாது, நம்ம டைம் வேஸ்ட்டு, அந்த மாதிரி நம்மளுக்கான அசைன் பண்ண வேலை இல்லை, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சே நோன்னு சொல்லிடலாம். அது நோ சொல்கிறதுனால நம்ம அது ஒரு சின் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நோ வந்து ஒரு பாவம் கிடையாது. நீங்கள் வந்து அது வந்து நம்ம பீஸு, நம்மளோட டைம் அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நோன்னு சொல்லிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம சொன்னோன்னா நம்மளை பற்றி அவன் பேசுவான், அந்த மாதிரிலாம் போக ஃபஸ்ட்டு வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். போக அவனே புரிஞ்சுப்பான். அதாவது நீங்கள் நோ சொன்னதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மையான காரணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுங்களே ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் லைஃப் லெசன் 5 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யுவர் மைண்ட் செட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். யுவர் மைண்ட் செட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங்னா, நீங்கள் வந்து மனசில் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து மொத்தமாக நீங்கள் என்ன செயல்பாடுகள் பண்ணுறீங்க அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் எப்போதுமே நீங்கள் உங்களை பற்றி நினச்சிக்கணும். இப்போ சில பேருக்குலாம் வந்து நம்ம பண்ணுறதுல வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் நெகட்டிவ் சைடாகவே போயிடாதீங்க. நெகட்டிவாக டிப்ரெஸ் ஆகிட்டு நான் சோகப்பட்டு தான் கேட்பேன், அந்த மாதிரி நான் டிப்ரெஷனில் இருக்கேன், இப்போ நான் மாத்திரை போடணும், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்.
இப்போ நீங்கள் வந்து அது உங்களுக்கு டெய்லிக்கும் உங்களுக்கு ஆக்டிவ்னஸ் கொடுக்கும். அப்புறம் நீங்கள் டெய்லிக்கும் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னா அது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணும். சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா அவன் கிரிஞ்சாக பேசுகிறான், பூமராக பேசுகிறான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாசிட்டிவாக. அவனுக்கு கூட அதுக்குன்னு நீங்கள் அவங்க கூட சண்டை போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அது ஓகே நீங்கள் பிடிச்சிருந்தா அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்கலாம் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க கூட பேசுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஏதாவது டிப்ரெஸ்ஸாக இருக்கிறேன், இந்த மாதிரி சோகமாக இருந்தேன்னா பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள்ஸ் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, உங்களை ஹெல்ப் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பசங்களாக போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட பாசிட்டிவான இதெல்லாம் கேட்டுக்குவோம். இது வந்து உங்கள் காலேஜ் டேஸில் மட்டும் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் சொசைட்டியில் நீங்கள் திரும்பி இப்போ வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால உங்களுக்கு பர்சனாலிட்டி அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கேரக்டர், உங்கள் ஹேபிட்ஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எங்கே வேலை செய்கிறோம் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மற்றவங்களும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல பர்சனாலிட்டிக்கு நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான். அது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நான் சொன்ன டாப் 5 லைஃப் லெசன்ஸ் ஐ விஷ் ஐ நியூ ஏர்லியர். இதுதான் வந்து அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ப்ரீஃபாக. இப்போ வந்து இதில் 5 லைஃப் லெசன்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே பின்பற்றிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 5 லைஃப் லெசன்ஸ் இல்லாமல் வேறு எதெல்லாம் முக்கியம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நியூவாக அந்த கண்டென்ட் வேணும், இப்போ ஏதாவது நான் ஹிஸ்ட்ரி, நியூஸ், எஜுகேஷன் அதை பற்றி நான் பேசணும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லிக்கும் இந்த ஏதாவது நான் வீடியோ போடுறேன் அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ராகுல் ஸ்ரீடர்.